Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நான் காடை மசாலா செஞ்சு காட்ட போறேன். மசாலா செய்யறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, தேங்காய், இஞ்சி பூண்டு, மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே அரைச்ச மசாலாவில் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். அதனால் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலை. இன்கேஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்றேன். மஞ்சத்தூளோட ரா ஸ்மெல் கொஞ்சம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடையை இதில் சேர்த்துட்றேன். நான் மார்க்கெட்டில் முழு காடையை 4 பீஸாக வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெரிய பீஸ்லலாம் கொஞ்சம் ஸ்லிட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் மசாலாவோட இந்த காடை ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சில்லி பவுடர். நான் இந்த ஹோம்மேட் சில்லி பவுடர் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். பார்க்காதவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த க்ரீன் மசாலாவை இந்த காடையில் சேர்த்தாச்சு. இந்த காடை மசாலா சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். இது மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். காடை நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இது குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. காடை நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இறக்கிடலாம். ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பும் செக் பண்ணி ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா புதினா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒரு பிஞ்ச் அந்த சர்க்கரை சேர்க்கறையில் அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும்.
அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துட்றேன். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதோட நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு earthen பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதுலேயே நான் சூடும் பண்ணினேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.